நல்லா சுட சுட சாப்பாடு, பீஃப் கறி வித் ஃபிஷ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம வீக்கெண்டு ஸ்பெஷல் செஞ்சுக்கலாம். பீஃப் 1/2 kg குழம்பு செஞ்சுக்கலாம். அப்புறம் நான் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஷீலா ஃபிஷ்ஷு. ஸ்டீம் பண்ணிக்கின்னு ஆம்லெட் பண்ணிக்கலாம். பீஃப் கறி பண்ணிக்கின்னு ஃபிஷ்ஷும் ஆம்லெட் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே செய்கிறதுக்கு. ஃபிஷ் ஆம்லெட் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது மேலே ஒரு மூடி வச்சுட்டு நம்ம ஃபிஷ் அதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஆல்ரெடி இந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்குது. இதுலேருந்து இந்த ஸ்டீமில் இது குக் ஆகி வரும். அப்படியே நம்ம ஒரு 5 minutes அப்படியே விடலாம், ஸ்டீம் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது ஸ்டீமில் தான் நம்ம வேக வைக்கணும். பீஃப் கறி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ணி வச்சு இஞ்சி, ஒரு பூண்டு, மீடியம் சைஸ் அளவு பூண்டு, ரஃப்பாக சாப் பண்ணி வச்சு ஆனியன், அப்புறம் தேங்காய். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு குவான்டிட்டி நான் பாதியில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு முழு தேங்காயில் பாதி விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் வதக்கில நல்லா வதங்கட்டும். தேங்காய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம மிளகாய், பூண்டு, இஞ்சி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் ஒரு 1 கிராம் போட்டுங்க. நம்ம எடுத்துக்கிற மீட்டு பொறுத்து தான் மசாலா மெஷர்மெண்ட்ஸு. நான் 1/2 kg இவ்வளோ போடுறேன். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தான் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுலேயே தனியால் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலை, இதெல்லாம் மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முழு மிளகாய், முழு தனியா, இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா இது கூட மிளகா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள், தனியா தூளுன்றதுனால நான் அப்படியே டைரெக்டாக எல்லா தூளாகவே போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இது மசாலா ஃப்ரை ஆனது போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூல் ஆகட்டும். கூல் ஆனால் மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணின்னு வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். நம்ம மசாலா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். பீஃப் குழம்பு செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கட்டும்.
பீஃபில் நம்ம பச்சை மொச்சக்காய் போட்டு செஞ்சுக்கலாம். இது வாங்கி 2 நாள் ஆனதுனால கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலாலே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ ஆயில்லையும் கொஞ்சம் போடலாம். இது நான்வெஜ்ன்றதால மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் போட்டு மசாலாவில் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா ரெட் கலராக வேணும்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதை வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால இது நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் பீஃப் போட்டுக்கலாம். பீஃப் நல்லா வித் போனோடு தான் நம்ம வாங்கணும். இந்த ரிப்ஸ் பீஸாக பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே இந்த ரிப்ஸு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். போன்லெஸ் எல்லாம் போடக்கூடாது குழம்புக்கு. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க மொச்சக்காவும் அதில் போட்டுக்கலாம். பச்சை மொச்சக்காய். இப்போ அது சீசனுன்றதுனால நான் இதை வாங்கி ஆட் பண்ணுறேன். பச்சை மொச்சக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ சீசன்றதுனால இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையாக்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். ஜாரில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புல ஊற்றிக்கலாம். நான் குக்கரில் தான் செய்கிறேன் இன்றைக்கி. கன்சிஸ்டன்சி பாருங்கள். வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ நம்மளுக்கு குக்காய் வரத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோஸ் நம்ம இப்படி போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சைஸ்லேயே நான் அப்படியே போடுறேன். ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிவிட்டு போட்டால் அது வேறு டேஸ்ட்டு. நம்ம இப்படி கட் பண்ணி போடும்போது வேறு டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குக் ஆகட்டும். நான் இது பீஃப்ன்றதுனால ஒரு 20 மினிட்ஸ்க்கு விடுறேன். குக் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு விடலாம். ஃபிஷ்ஷு ஸ்டீம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு ஃபிஷ்ஷு. இது சென்ட்ரல், இந்த மீன், இந்த ஷீலா மீனுக்கு சென்ட்ரலில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். இந்த முள் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளஷ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷில் இருந்து முள்ளெல்லாம் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபிஷ்ஷு போட்டுருக்குறோம், எக்கும் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து. பாருங்கள், இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துடணும். முள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் முள்ளே இல்லாமல் வஞ்சிர மீனில் கூட இது செய்யலாம். முள் இல்லாமல் வெறும் ஃப்ளஷ் மட்டும் எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஃபிஷ் ஆம்லெட்டு. எல்லாத்தையும் அதே மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷு நம்ம முள்ளிலேருந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். முள்ளே இருக்கக்கூடாது.
ஆம்லெட்டுக்கு நம்ம ஃபிஷ் ஆம்லெட்டுன்னு இல்லை, குழம்பு செய்கிறோம் இல்லை ஃப்ரை செய்கிறோன்னா ஃபிஷ்ஷு வாங்கும் போதே மேலே ஸ்கேல்ஸ் இருக்கிற ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கணும். அதுதான் ரொம்ப ருசியாக இருக்கும். எம்பரர் ஃபிஷ் கூட நம்ம இந்த மாதிரி செய்யலை, ஏன்னா அதில் ஃப்ளஷ் அதிகமாக இருக்கிறதுனால. எம்பரர் ஃபிஷ் வெள்ளை மீனுன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் செய்யலாம். ஃபிஷ் ஆம்லெட்டுக்கு நான் 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்கு உடச்சி ஊற்றிருக்கோம் கண்டெய்னரில். பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு நம்ம பாயில் பண்ணும்போது கூட நான் சால்ட் போடல, அதனால இப்போ ஃபிஷ்ஷு எக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். பெப்பர் சால்ட் போட்டுட்டோம். இப்போ ஃபிஷ்ஷும் எக்கில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாய், ஒரு பெரிய அனியன் எடுத்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். பீட் பண்ணிக்கலாம். ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். பெப்பர், சால்ட்டு, அனியன், க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், எக்கு, ஃபிஷ்ஷு எல்லாமே நம்ம நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து ஆம்லெட் செய்கிற அளவுக்கு இருக்கணும் இது, இல்லைன்னா வேணும்னா இன்னும் கூட எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் இதே போதும் எனக்கு. நான் 3 எக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வெறும் பெப்பர் பவுடர் போட்டுங்க, க்ரீன் சில்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. க்ரீன் சில்லி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் போடுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் பீசஸ் க்ரீன் சில்லி பீசஸ் பெருசாக போட்டிருக்கேன். எடுத்து சாப்பிடும் போது அது நம்ம எடுத்து போட்டுடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் க்ரீன் சில்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆம்லெட் சேர்த்துக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆம்லெட் நார்மலாக ஆம்லெட் எப்படி செய்கிறோம் அதே மாதிரி ஒரு தவா வச்சு கூட நம்ம ஆம்லெட் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபிஷ் நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஃபிஷ் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்லெட் ஃப்ரை ஆகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஆம்லெட்டை திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு ஃபிஷ் ஆம்லெட்டு ரெடி ஆகிருக்கு. பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இன்னொரு ஆம்லெட் போட்ட குவான்டிட்டியில் எனக்கு 2 ஆம்லெட் வந்துச்சு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்கு ஃபிஷ் எல்லாம் அதிகமாக போட்டு நிறைய ஆம்லெட் செஞ்சுக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். அந்த இன்னொரு ஆம்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆம்லெட் 2 ஆம்லெட் செஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஃபிஷ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோஸ் பாருங்க எப்படி குக் ஆயிருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நம்ம ரைஸுக்கு போட்டுன்னு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு போட்டுன்னு சாப்பிடலாம். அந்த கன்சிஸ்டன்சில தான் நான் செஞ்சுருக்கேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் ரைஸோட தான் சர்வ் பண்ணுறேன். எனக்கு நல்லா சுட சுட சாப்பாடு, பீஃப் கறி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பீஃப் கறி வித் ஃபிஷ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எக்கு சாப்பாடோட நம்ம வச்சு இப்படி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.